ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு யாரும் நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ நம்முடைய கரத்தில் அவர்களுடைய பீரோ சாவியை யாரும் நமக்கு கொடுக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அதில் விலை மதிக்க முடியாத பொருட்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். ஆனால் நம்மை உண்மையாகவே நேசிக்கிற தேவன் சிலுவையில் பாவத்துக்கு பரிகாரமாய் தன்னையே ஈந்த தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, பரலோகத்தினுடைய சாவியை என்னுடைய கரத்தில் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி God is hand overing the keys of heaven. அப்ப இங்க சொல்றாரு, இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம், ஒன்று நீ இந்த பூமியில எதெல்லாம் கட்டுகிறாயோ, whatever you bind, whatever you tie, அப்ப சொல்றாரு நீ கட்டுகிறதெல்லாம் அது பரலோகத்தில் சப்போர்ட் பண்ணப்படுகிறது. பரலோகம் அதை அப்ரூவ் செய்கிறது. பரலோகத்தில் அது அப்படித்தான் இருக்கும். காரணம், ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாரு, பரலோகத்திலும் சித்தம் செய்வது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இப்ப தேவன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எல்லா பிசாசின் அதிகாரத்தை, பயத்தை, நெருக்கத்தை, கண்ணீரை, துக்கங்களை, வியாதிகளை நீ கட்டுகிற பொழுது பரலோகம் அதை அப்ரூவ் செய்கிறது. முதலாவது சாவி. இரண்டாவது, இயேசு சொன்னார், நீ பூலோகத்தில் கட்டவிழ்ப்பு எதுவோ, whatever you unloose, எதெல்லாம் கட்டவிழ்த்து விடுகிறாய் இயேசுவின் நாமத்தில், சரீரத்திலிருந்து வியாதிகளை கட்டவிழ்த்து விடுகிறேன், குடும்பத்தில் துக்கத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன், அது பரலோகத்தில் அது உறுதி செய்யப்படுகிறது. God accepts that request. அதை கேட்கிறார். ஆமென். அப்ப முதலாவது கட்ட வேண்டும், you have to bind it. Second, you have to loose it, unloose. Hallelujah. நம்ம கட்ட அவிழ்க்க கூடாது. ஃபர்ஸ்ட், முதலாவது சத்துருவின் கிரிகைகளை கட்டுங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி கட்டுங்கள். உங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ வாய்களை திறந்து இப்ப சொல்லுங்க. ஆமென். அதுக்கப்புறமா ஆசீர்வாதத்தை, சுகத்தை, சமாதானத்தை, ரட்சிப்பை கட்டவிழ்த்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனாகி கர்த்தர் அதை உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறாரே. பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தின் வழிகளை தேவன் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். இன்னைக்கு கஷ்டப்படாதீங்க. பிசாசுடைய அவனுடைய தந்திரங்களுக்கும் அடிமைத்தனத்துக்கும் நெருக்கத்துக்குள்ள நீங்கள் வாழாதிருங்கள். இயேசுவின் விடுதலை அனுபவித்து வாழுங்கள். பரலோகத்தின் மகிமைக்குரிய வழிகளை, திறவுகோள்களை இயேசப்பா கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிசாசு நீங்க கட்ட முடியும். அவனுடைய கட்டுக்களை கட்டவிழ்க்க முடியும். நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள். இயேசுவின் நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியாகிய தேவன் உங்களுக்குள்ள வாசமாயிருக்கிறார். பிதாவாகிய தேவன் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுகிறார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் ஜெயம் கொண்டு உடைய நாமத்தை பற்றி கொண்டு வாழ பரலோகத்திற்கான நன்மைகளை, ஆண்டவரே, திறவுகோள்களை, அந்தகார ஆவிகளை கட்டவும், அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து கட்டுகளை உடைத்து கட்டவழ்க்கவும் எங்களுக்கு நீர் கற்றுத்தந்தபடினாலே ஸ்தோத்திரம். அவைகளின்படியே இந்த உலகத்தில் நாங்கள் வாழ கிருபை செய்யும். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த காலையிலே புதிய கிருபை தாங்குவதாக உமக்கு மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.